காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது பிக் பாஸ் சீசன் 8 எபிசோடு 43க்கான ரிவ்யூ தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்தார் விஜய் சேதுபதி. வந்தவுடனே எல்லோரும் சொல்லிட்டு வந்தார், இந்த மாதிரி இந்த ஸ்கூல் டாஸ்கில் எப்படி இருந்துச்சுன்னு அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து எந்திரிச்ச உடனே அருணோட கேப்டன்சி எப்படி இருந்ததுன்னு கேட்டார். அப்போ வந்து சொல்லியிருந்தாங்க, ஜாக், அருண், தீபக்கு, சத்யா அவங்க வந்து இவங்களெல்லாம் கிளாஸ் எடுக்கும்போது மாரல் டீச்சராக நீங்கள் கிளாஸ் எடுத்தீங்களா ஜாக், அது வந்து அவங்களுக்கு ஹர்ட் ஆச்சு, சத்யாவுக்கு ஏன் ஹர்ட் ஆச்சு அப்படின்னாரு. அப்போ தீபக் வந்து தீபக்கு ஹர்ட் ஆனதும் இதாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போ அருணும் வந்து அந்த ஈகோ இது சொன்னாங்க. அதெல்லாம் சொல்லி முடித்தோடனே இவர் பொதுவான கருத்தை என்ன சொன்னார்னா, நீங்கள் அந்த கேமை சுவாரஸ்யமாக என்ன பண்ணணும், இல்லைன்னா அப்படி உங்களுக்கு ஹர்ட்டாக இருந்தாலும் அடுத்த நிமிஷம் அதை வந்து வெளியில் வந்து இல்லை நீங்கள் சொன்னது இப்படி இருந்துன்னு சொல்லி நீங்களே டைரெக்டாக பேசி அதை சால்வ் பண்ணியிருக்கலாம். ரெண்டாவது, அவர்கிட்ட டைரெக்டாக கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இவர் வந்து தனியாக தான் கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி சொல்லியிருந்தார். அதுவுமே கொஞ்சம் சொன்னது கரெக்டாக தான் இருக்க மாதிரி தோணுச்சு. அது உங்களோட ஈகோனால் இந்த டாஸ்கோட சுவாரஸ்யமே வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதனால தான் வந்து அந்த ஈகோனால் உங்களோட 4 பேர்த்தோட சுவாரஸ்யமே ரொம்ப இதாக போச்சு. அந்த குறுக்க பேசுகிறது இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து அந்த ஈகோனால இதாச்சு அப்படிங்கிற மாதிரி அது தெளிவாக பாயிண்ட்டை சொல்லியிருந்தார். அது பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. அதுக்கடுத்தது வந்து ரெண்டாவதாக வந்து என்னென்னா, கேப்டன்ஷிப்பில் என்ன சொன்னார்னா, இவங்க ஃபஸ்ட்டு அன்சிதா வந்து அதை ரெண்டாவதாக சொல்லும்போது அந்த ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணார். தீபக் சார் அந்த முன்னுரிமை எடுத்தார். என்னென்னா, நம்ம எல்லாரும் தான் தப்பு பண்ணோம், நம்ம எல்லாரும் போய் மன்னிப்பு கேட்போம் அந்த சாப்பாடு விஷயத்தில் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதையும் அழகாக கேட்டு க்ளோஸ் பண்ணாங்க. அதுவுமே சூப்பராக பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதை தெளிவாக சொல்லி முடித்தவொடனே இன்னொரு பாயிண்ட் என்ன சொன்னாங்கன்னா, சாச்சனா வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதையும் அதையும் வந்து தெளிவாக சொன்னாங்க. ஏன்னா அவங்க உள்ளே போய் அங்கே ரூல் பிரேக் பண்ணி உட்காரும் போதும் ரூல் பிரேக் பண்ணி உட்காந்து அதை சொல்லும்போது அவங்களுக்கு இதாக இருந்தது போது அதை போய் அழகாக சொல்லி அவங்க அப்புறம் எடுத்து வச்சாங்க. இப்போ ரஞ்சித் சார் தான் பார்த்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுவுமே பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஆனந்தி, பவித்ரா, தர்ஷிகா இவங்க 3 பேரும் வந்து கேமரா கிட்ட கேட்டிருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு இன்னும் அதை விட சூப்பராக இருந்தது. நம்ம சாப்பிட்றோம், அவங்க சாப்பிடாம இதுக்கு சாப்பாட்டுக்கு எங்களுக்கு வழி இல்லை அப்படிங்கும்போது அது ரொம்ப இதாக கேட்டிருந்தாங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதனால் அது ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொல்லி எங்களை பாராட்டினாரு. அப்போ அதை பாராட்டின உடனே இவங்க எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எங்களுக்காக நீங்கள் கேட்டிருக்கீங்க, அதுக்கே ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க வெல்கம் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப பாராட்டப்பட்டதாக இருந்தது. அப்போ வந்து சாச்சனாக்கு ஒரு வார்னிங் கொடுத்தாரு. ரூல்ஸ் மீறக்கூடாது. இந்த தடவை அது ஒரு வேலிடாக இருந்ததுனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இனிமேல் ரூல்ஸ் மீறாதீங்க. அவங்க அப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா அது பிக் பாஸே அனுப்புவார் அப்படிங்கிற பாயிண்ட்டை அவங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தார். அது ரொம்ப புரிதல் வந்து எங்களுக்கு நல்லா இருந்தது. அதுக்கடுத்து சௌந்தர்யா ரியாக்ஷன் தான் சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து ஆல்ரெடி ஜாக்லினே வந்து ஒரு டைம் சொல்லியிருந்தாங்க, சௌந்தர்யாக்கிட்ட நான் ஆப்போசிட்டில் நிற்கும் போது தான் தெரியுது, நம்ம பிடிச்சவங்கள்ட்ட அதை ரியாக்ட் பண்ணும்போது தெரிவிக்கல. அது இப்போ சாச்சனாவை வந்து பேசும்போது அவங்களை பேச விடாமல் பண்ண அந்த ரியாக்ஷன் வந்து ரொம்ப இதாக தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சொல்லியிருந்த உடனே முத்துவும் அதே பாயிண்ட் வேலிட் பண்ணியிருந்தாரு. இல்லைங்க சார், நம்ம இப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கடைசி முடிக்கும் போதா இல்லை இடையிலையோ அப்படின்னு சொல்லி அந்த இது பண்ணுறதே வந்து நமக்கு டக்குன்னு கோபத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லியிருந்தாரு. அப்புறம் வந்து அதை ரயான் வந்து அந்த அறிவுரை சொன்னதை அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணார். உங்களுக்கு ரயான் வந்து சொல்லியிருந்தார்ல, அப்போ நீ வந்து உன் சைடில் இருக்கிற இதை மட்டும் யோசிக்காதடா, நீ ஆப்போசிட்டில் ரிசீவிங் சைடில் இருக்கும்போது அதனோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அவங்களுக்கு எப்படி ப்ரொவோக் ஆகும், அதையும் நீ தெளிவாக சொல்லு அப்படிங்கிறத அழகாக அதை சொல்லியிருந்தார். அது 4-5 பேர் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. அப்புறம் யாருக்கெல்லாம் அப்படி ஆகுதுன்னு கேட்டவுடனே ஜெஃப்ரியை தவிர்த்து மற்ற எல்லாருமே கை தூக்குனாங்க. கை தூக்குனவுடனே அவங்க வேலிடான பாயிண்ட் சொல்லும்போது ரயானும் வந்து அந்த சொல்லியிருந்தேன் சார், அதை நீ மாற்றிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கு பிரேக் விடுற டைமில் அவங்க போய் ரெஸ்ட் ரூமில் போய் அழுதாங்க. அப்போ வந்து ஜெஃப்ரி தான் அதை வந்து ஆறுதல் படுத்தினா. அதுவுமே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அது சொன்ன உடனே அப்புறம் எல்லோரும் சொன்னாங்க, அதை உங்களுக்கு ஓவராக அது இதாகுதுன்னா அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள், உடனே எல்லாம் நிறுத்த முடியாது, அதை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அடுத்த இதில் போகிறதுக்கு இங்கே இல்லைனாலும் வெளியில் போகிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் புரிஞ்சுது. அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதை நீ மாற்றிக்குவாங்கன்னு நான் நினச்சேன். அதுக்கடுத்து வந்து எவிக்ஷன் ப்ராசஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக வந்து இந்த தடவை எவிக்ஷனுக்கு என்ன பண்ணார்னா, ஸ்கூலில் வந்து நம்ம பாஸ் ஆகலையான்னு பார்க்கறதுக்காக அந்த நம்பர் வந்துடும்ல, அந்த மாதிரி இது கொடுத்து இது பண்ணலாம் அப்படின்னு மாதிரி ஐடியா பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதில் எல்லோரும் லைனாக ஒவ்வொன்றா பார்த்துட்டே வந்தாங்க. அப்போ வியாவது தான் வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சொன்ன உடனே தலை இதுக்கு நான் டிசர்வ்டே இல்லை, நான் எல்லாமே பண்ணியிருக்கேன், இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கேன் அப்படி இப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. சொல்லிவிட்டு எல்லாத்திட்டையும் வந்து சொல்லும் போதே அவங்க ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்தாங்க. அது பார்க்கறதுக்கே இதாக இருந்தது.
நல்லாவே போட்டி போட்டிருந்தாங்க கேமில். எல்லா கேம்லேயும் இன்ட்ரெஸ்டிங் இருந்தது. அது பண்ணது எல்லாமே நல்லா இருந்தது. ஏவியில் கூட சூப்பராக இருந்தது. ஏவியில் எல்லாமே இடத்துலையும் இங்கே பேசியிருக்காங்க. பேச ஒன்று எல்லாமே சூப்பராக இருந்தது. எல்லாமே காமிச்சிருந்தாங்க. அப்புறம் அவர் முன்னாடி நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இது வந்து எண்டு கிடையாது, இதுலேருந்து இன்னும் ஆரம்பத்தை எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிறத அவர் பிக் பாஸும் சொல்லி அனுப்பிச்சார். சூப்பராக இருந்தது அந்த பாயிண்ட்டு. அதை கேட்கறதுக்கு நல்லா இருந்தது. அது என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வெளியில் வந்தோடனே பவித்ரா, ஆனந்தி, சவுண்டு, மஞ்சரி, ஜெஃப்ரி, சாஜனா, சத்யா எல்லாருமே அவங்க விளையாட்டு விளையாடுங்கிறத தெளிவாக சொல்லிட்டு போனாங்க. தெளிவாக சொல்லிவிட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு போகும்போது கடைசியாக உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போனார். அதில் என்னென்னா, அங்கே சௌந்தர்யா கூப்பிட்டு வந்து நம்ம ஸ்டோர் ரூமில் போய் ஒரு பொருள் இருக்கா அதை எடுத்து வாங்கினார். எடுத்துகிட்டு வந்தோடனே அதான் சொன்னார், ஷிஃப்ட்டு அப்படிங்கிறத ஜாக்லின்னு அவங்கெல்லாம் சொன்னாங்க. சொன்னோடனே அது ஷிஃப்ட்டு தான் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ வீடு நீ எப்படி மாறுங்கிறது இனிமேல் தான் தெரியும். அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிஞ்சவொடனே எல்லாம் ரெடி ஆகி எல்லாம் எடுத்து மாற்றுறதுக்கு ரெடி ஆனாங்க. அது வரைக்கும் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக போச்சு. இவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் சொன்னதும் அது வேலிடாக தெரிஞ்சுது. எல்லாத்தையும் கரெக்டாக இது பண்ணி க்ளோஸ் பண்ணி இது பண்ணார். அதுவுமே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடித்த உடனே உங்களுக்கு சாக்லேட்டு அப்படி இல்லைன்னா இந்த வாரத்தில் இடையில ஏதோ ஒரு நாள் பிரியாணி நம்ப மூலியமாக பார்த்து நான் அனுப்பிச்சுட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதுவுமே பார்க்கறதுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. உங்கள் உதவி இல்லாமல் நீங்கள் நான் இல்லை நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.